தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மேடம் வணக்கம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெங்கையா நாயுடு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு மிகச்சிறந்த தேர்வு, மிகச்சிறந்த தேர்வு. அது மட்டும் இல்ல, நேற்றைய தினமே நமது பாரத பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், சவாலான மேல் சபையை ராஜ்யசபையை நடத்துவதற்கு மிக சரியான ஒரு தலைவர் என்று. தென்னிந்தியர்களாகிய நாமெல்லாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது தென்னிந்தியாவை சார்ந்த ஒரு தலைவர், அதுவும் வேட்டி கட்டிய ஒரு தலைவர், துணை ஜனாதிபதி மாளிகையை மட்டுமல்ல ராஜ்யசபாவையும் அலங்கரிக்க போகிறார் என்ற வகையில் தமிழகத்தை சார்ந்த நாம் அனைவருமே மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு சிறப்பான ஒரு அம்சமாகும். ஏனென்றால் அவரை பொறுத்தமட்டில் அவர் ஆந்திரா மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தமிழகத்திற்கு அடிக்கடி வருகை தந்து தமிழக நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட தலைவராக விளங்கி இருக்கிறார். அதனால் அவரது தேர்வு மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடியதாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது இருக்கிறது. எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2019ஆம் ஆண்டு பிரதமர் தேர்தலில் வெங்கையா நாயுடு போட்டியிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இது குறித்து உங்களுடைய கருத்து? இதெல்லாம் யூகங்கள். அதாவது மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்கள் நமது பாரத பிரதமர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், ராஜ்யசபாவை நடத்துவது என்பது ஒரு சவாலான காரியம், அதற்கு வெங்கையா நாயுடு போன்றவர்கள் சரியான தேர்வாக இருப்பார்கள் என்று. ஆக சரியான தலைவரை சரியான பணிக்கு தேர்ந்தெடுத்தால் கூட அதை இப்படியெல்லாம் சொல்ல வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் யார் யாருக்கு என்ன அங்கீகாரத்தை கொடுக்க முடியுமோ அந்த அங்கீகாரத்தை சரியாக கொடுப்பார்கள். இதில் இவர்கள் சொல்வதை போல எந்தவித உள்நோக்கமும் கிடையாது என்றே ஆணித்தரமாகவே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தலித் ஒருவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு தலைமையில தான் எல்லாமே நடக்கும், அவருடைய ஆதிக்கம் தான் மேலோங்கி இருக்கும் அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் சில கட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து? இது அப்பட்டமான குற்றச்சாட்டு. இவர்களே ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. குடியரசுத் தலைவர் என்ற நாட்டின் முதல் குடிமகனாக இருப்பதற்கு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவரை முன்னிறுத்தி அதற்கு அவருக்கு முழு அதிகாரமும் கொடுத்தால் இவர்களே அதை குறைத்து மதிப்பிடுவது என்பது மிக தவறான ஒரு நடவடிக்கை. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பெருமை மிகு இந்த பதவிகளை சிறுமைப்படுத்த வேண்டாம் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக வெங்கையா நாயுடு அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய முதற்கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? ராஜ்யசபாவை நடத்துவதுதான் ஒரு துணை குடியரசுத் தலைவரின் தலையாய பணி. அதை சிறப்பாக அவர் செய்வார். நாட்டு நலனில் அக்கறை கொண்ட ஒரு தலைவர், அதிலும் அவர் சிறப்பு கவனம் செலுத்துவார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.